ஹலோ மக்களே! வெல்கம் டூ அனதர் எபிசோட் ஆஃப் தி சை பாட்காஸ்ட். யூசுவலி நம்ம வந்து ஏதா ஒரு அ செக்மெண்ட்லேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர், இல்லாட்டி ஒரு சிங்கர், இல்லாட்டா ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு பெர்சன் நம்ம வந்து கூப்பிடுவோம். அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்டீஸ், அவங்களோட நாலெட்ஜ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. அ இன்னைக்கு வந்து நான் கூப்பிட்டுருக்கிற ஒரு பெர்சன் வந்து எப்படின்னா, ஹி இஸ் அ சிங்கர், ஹி இஸ் அ மியூசிக் டைரக்டர், ஹி இஸ் அ மியூசிக் ப்ரொடியூசர். ஹி டஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஹி ஹாஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் ஹிஸ் பிளேட். இப்போ நெறைய இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் மியூசிஷியன்ஸ் நான் பார்க்கும்போது யோசிப்பேன். எப்படி இவங்களுக்கு வந்து ஹவ் டு தே ஹேவ் தட் இன் தெம் டு யூ நோ கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் அ லாட் ஆஃப் திங்ஸ், எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ் எவ்ரி டே. ஸோ, எனக்கு வந்து ஜென்ரலா அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். இவங்களுக்கு மலைக்கவே மலைக்காதா? ஐயோ! எப்புட்றா இத பண்ண போறோம்? அதாவது இந்த இலையில வந்து சோறெல்லாம் போட்டுட்டு, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எப்புட்றா இத ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி சாப்பிட போறோம்? அப்படின்னு ஒரு மலைப்பு வரும்ல. சில பேருக்கு வரும். அண்ட் அந்த மாதிரி வரவே வராதா இந்த மியூசிஷியன்ஸ்க்குலாம்? எப்படி இப்படி டக்கு டக்குன்னு ஃபட்டாஃபட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்குறாங்க? அப்படின்னு இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மென்ட்டோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ, ஃபார் தட் வி ஹேவ் மிஸ்டர் ரஞ்சித் உன்னி வித் அஸ். ஸோ, இப்போ நீங்க ரீசென்ட்டா கோல்கப்பா வந்து Instagramல பார்த்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். அவரோட ட்ரெண்டிங் சாங் தான் அது. ஸோ, வி ஆர் ஜஸ்ட் புட்டிங் அ ஃபேஸ் டு தட் சாங். ஸோ, ஹலோ எப்படி இருக்கீங்க ரஞ்சித்? நல்லா இருக்கு சௌந்தர்யா. ஐ அம் கிளாட் டு மீட் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. யாஹ்! சேம் ஹியர். ஸோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து, ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பீப்பிள் ஹூ கேம் டூ மீ அண்ட் தே வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் யாஹ்! பிகாஸ் ஆஃப் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த பாட்காஸ்ட். அதில நீங்க என்கிட்ட கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யாஹ்! ஆக்சுவலி ஐ வாஸ் லைக் வென் வி ஹேவ் டிஸ்கஸ் ஓவர் ஃபோன் ஆல்சோ, நெறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த இதில பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே ம். ஐ வாஸ் லைக் ஒண்டரிங் நல்லா இருக்கே! நெறைய சென்சிபிளான கேள்விகள் எல்லாம் ஆமா. வந்துகிட்டு இன்னைக்கு இருக்கு. நான் வந்து அத காப்பாத்தணும்னு நெனைக்கிறேன். இவ்வளோ பெரிய பொறுப்பு. ஸோ அதனால ஓகே. ஐ ஆல்சோ ஃபவுண்ட் இட் அவுட் ரியலி வெல். தேங்க் யூ. அதனால ஐ ஜஸ்ட் ஹேட் அ வேர்ட் வித் யூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டூயிங் தட். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எப்படி சொல்றது? நம்மளோட எல்லா ஈகோ அது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு, யாஹ்! அத யாஹ்! கேட்கணும்னு தோணினது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இட் இட் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி அஸ் வெல். கரெக்ட், ஸோ கரெக்ட். தேங்க் யூ ஃபார் டேக்கிங் தட் ஸ்டெப். ப்ளஷர். ஸோ எனக்கு வந்து ஜென்ரலி ஒரு முதல்ல இதுதான் நான் வந்து எப்பவுமே கேட்பேன். அஸ் வாட் இஸ் இட் டு பி அ மியூசிஷியன்? ஒரு மியூசிஷியனா இருக்கணும் அப்படின்னா அது என்ன? வாட் இட் டேக்ஸ் டு பி அ மியூசிஷியன்? அண்ட் இதுக்கப்புறம் இதோட கிளை கொஸ்டினும் நான் கேட்குறேன். ஓகே. இதோட சேர்ந்து நீங்க சொல்றது தான் சொல்லுங்க. ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் அ மியூசிஷியன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ம். ஆக்சுவலி மியூசிஷியன்றது வந்து அ வாட் ஐ ஃபீல் என்னோட ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும். ஆஃப் கோர்ஸ். பிகாஸ் நம்ம சின்ன வயசுலேருந்தே தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் பார்ன் அண்ட் பாட் அப் இன் தேர் ஓன் ஹோம் அந்த சிச்சுவேஷன்ஸ்லையோ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லையோ இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை ஆஃப்டர் லேட்டர் ஹாஃப் ஆஃப் தேர் லைஃப் ம்ஹ்ம். அந்த டைம்லேயும் சில பேர் மியூசிக் சீரியஸாக எடுத்து வரவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் மியூசிஷியன்னு சொல்கிறதுக்கு தெர் இஸ் அது வந்து இட்ஸ் வாட் யூ சே அது ஒரு ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டின் தான். பட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஆஹ், ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஜானர் கற்றுக்கிறதுக்கு தான் யூ வில் பி ஹேவிங் அ வெரி குட் வாட் யூ சே ஃபவுண்டேஷன். ஸோ அது எப்போவுமே நம்ம ஸ்கூலில் படிக்கிற டைம்லேயும் அதுதான் நமக்கு எஜுகேஷன்ன்றது வந்து நாலேஜ்ன்றது வந்து நமக்கு கற்றுக்கும்போது தான் அதில் எல்லாமே வந்து வாட் யூ சே தெரிஞ்சு பண்ணக்கூடிய விஷயமும் தெரியாமல் மக்கடிச்சு பண்ணுறதும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மியூசிஷியன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் when we are getting inspired with anything related with music, ம்ஹ்ம். அதிலிருந்து தான் இட் இஸ் கெட்டிங் ஜென்ரேட்டட். ஸோ ஒரு மியூசிஷியனுக்கு மியூசிஷியன் ஆகணும்னா தெர் மஸ்ட் பி another musician who will be who or she may he or she will be inspiring him or her. ஓகே, ஓகே. ஸோ அதிலிருந்து தான் they will be having a turn to take a decision like இல்லை I want to become a musician. ம். ஸோ ஐ திங்க் that is the answer which I can give. like எப்போ ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு ஆரம்பிக்கிறது அந்த பாயிண்டில் தான். ரைட். யா. ஸோ ஒரு மியூசிஷியனா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய சேலஞ்ச். அதாவது இதெல்லாம் இருந்தா தான்
நம்மளால மியூசிஷியனா இருக்க முடியும். ஸோ மியூசிக் இருந்தா தான் மியூசிஷியனா இருக்க முடியுங்கிற ஒரு Yeah. இது வந்து நார்மலான ஒரு விஷயம். Yeah. அது வந்து நம்ம இட் கோஸ் வித்தவுட் சேயிங். Correct. வாட் எல்ஸ் ஷுட் அ மியூசிஷியன் ஹேவ் ஆர் யூனோ அக்வயர் லேர்னிங்லயா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், டு பி அ மியூசிஷியன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி? Major thing is confidence. ம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அது ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகக்கூடாது. ஒன்லி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், வாட் எவர் தட் வி கிரியேட் ஆர் வாட் எவர் தட் வி சிங் ஆல்சோ, ம். இல்லை வாட் எவர் தட் வி ப்ரொடியூஸ், இது ஃபஸ்ட்டு நம்ம ரசிக்கணும். கரெக்ட். நம்ம ரசித்தா தான் மற்றவங்கள நம்மளால் ரசிக்க வைக்க முடியும். ஸோ தட் இஸ் த ஒன்லி ஃபண்டமெண்டல் திங். நம்ம ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணணும். ம். ஸோ தட் என்ஜாய்மெண்ட், பிகாஸ் வி ஆர் சப்போஸ் டு என்டர்டெயின் பீப்புள் வித் அவர் ஆர்ட். ஸோ அது நமக்குள்ளே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, that is the key thing to make others also be happy. ஃபண்டாஸ்டிக். ஒரு எப்போவுமே நம்ம கிரியேட்டிவிட்டி பற்றி பேசணும். Yeah. ஸோ கிரியேட்டிவிட்டி வர்சஸ் டெட்லைன். ம். ஸோ ஜென்ரலி வந்து இப்போ நம்ம கிரியேட்டிவிட்டி வந்து இட் ஃப்ளோஸ். Correct. நம்ம இப்போ நான் மியூசிக் பண்ணுறதுனால எனக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு டியூன் ஏதாவது ஒன்று தோணும். ம். அதை நான் வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை ம். அப்படியே வந்து ஐ ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் இட். Okay. ஸோ அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிப்பேன். அது ம். ஒரு 10-15 மினிட்ஸில் அந்த வேலை முடிஞ்சிடுது. Okay. ஸோ இது நான் சொன்னேன்ல இதே மாதிரி தான். அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு தான் டைம் ஆகுமே Yeah. இல்லையா? Yeah. ஃபர்ஸ்ட் இனிஷியல் அந்த கிரியேட்டிவ் ஃப்ளோ வந்து Yeah. இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட் நேச்சுரலி அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். Yeah. நிறைய பேரை கேட்டும் பாட்காஸ்ட்ல கேட்டு Correct. Correct. தெரிஞ்சுக்கிட்டேன். ம். பட் டெட்லைன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வரும்போது ம். ஹவு டஸ் இட் அஃபெக்ட் ஆர் எஃபெக்ட் தி கிரியேட்டிவிட்டி? ஆப்வியஸ்லி இட் வில் எஃபெக்ட். அதுதான் சொல்லணும். எஃபெக்ட் அதுக்கப்புறம் தான். எஃபெக்ட் நமக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். எஃபெக்ட் டெஃபினெட்லி, பிகாஸ் டெட்லைன் வச்சு நமக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் ஏரியா பொறுத்த வரைக்கும் டெட்லைன் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டம்தான். அது புரிஞ்சு வரவங்க வந்து நமக்கு டைம் கொடுத்தவங்க வேலை வாங்குவாங்க. ஸோ ஆனால் பட் யூ ஹாவ் டு ஒடிசே. இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தா அது சொல்லிதான் ஆகணும். பிகாஸ் இப்போ ராஜா சார் எல்லாம் வந்து காத்தால ஒன்று அதெல்லாம் லைக் அன்பிலீவபிள். ஸோ அது இப்போ நம்ம மியூசிக் ப்ரொடக்ஷன் பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்து எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் அட் அ டைம். ஆமாம். ஸோ அந்த டைம் வந்து இட் வாஸ் லைக் வாட் இஸ் கோல்டன் எரா ஆஃப் மியூசிக். ஸோ அது இப்போ நமக்கு இருக்கிறது வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ். வி கேன் கிரியேட், வி கேன் டேக் டைம். பட் டெட்லைன் கண்டிப்பாக இருக்கும். இதில் என்ன விஷயம்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு நாளைக்கு கொடுக்கணும்னு சொன்னால் இட்ஸ் லைக் வெரி வெரி ஹெக்டிக் திங் ஃபார் அஸ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ கெட் டைம் நோ, நம்மளால் வந்து we can give out the best what I feel. பட் அதுலேயும் ஆஸ் ஐ டோல்ட் யூ நம்மளால் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வைக்கணும். ஒன்ஸ் வாட் எவர் தட் வி ஆர் டூயிங் அந்த ஒரு 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 க்ரியேஷன் நம்ம பண்ணும்போது ஆஸ் யூ டோல்ட் ஒரு டியூன் ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் தான் டைம் ஆகணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டியூன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் வரலன்னா திஸ் ஒன்ட் இட் வில் பி மிஸ் மேட்ச். ஸோ அதுக்கேற்று வாட் எவர் தட் வி வாண்ட் டு டூ ஜஸ்டிஸ் ஃபார் தேட் டியூன் அது பண்ணால் வி ஆர் த கிரியேட்டர். ஸோ நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல, இது இப்படி வந்தால் நல்லா இருக்கும். நம்மளோட மைண்ட்ல ஒரு ஆல்ரெடி ஒரு பிக்சர் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அதுக்கு ஆஸ் ஐ டோல்ட் யூ அதுக்கு அப்ரோச் பண்ணுங்க. இல்லை நம்ம வந்து இது இப்படி பண்ணலாமா, இது இன்னும் மாடிஃபை பண்ணலாமான்னு பார்த்தா ஆஸ் ஐ டோல்ட் யூ இது திருப்பி திஸ் இஸ் லைக் இட்ஸ் an endless job. ஸோ ஜாப்னு சொல்ல முடியாது, இட்ஸ் an endless process. ஸோ அதனால வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வச்சு நம்ம ஒர்க் பண்ண ஸோ ஆரம்பிச்சோம். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டாக டெட்லைன் ஒர்க் பண்ணால் பெட்டர் தானே? ஸோ இப்போ இன்னைக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ இன்னைக்குள்ளே நம்மளால் எவ்வளோ முடிக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு எனக்கு வேணும் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் நமக்கு அன்னைக்கு வேணும் அப்படின்னா அன்னைக்கு அங்கே போய் என்ன பாடுறோமோ அவ்வளோதான் அதுலேருந்து எடுத்துக்க முடியும். இப்போது நமக்கு இருக்கிறது 24 hours. இந்த 24 ஹவர்ஸில் ஒரு விஷயம் பண்ணோன்னா அதான் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க டிமாண்ட் பண்ணுறவங்களுக்கும் அதுவும் தெரியும் இந்த டைமுக்குள்ளே இவ்வளோதான். மேபி உங்களால் ஒரு 3 இல்லை 4 ஒரு 10 டியூன் போடலாம். 10 டியூன் போட்டு அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணலாம். கரெக்ட். சூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து இதை விட அந்த டியூன் நல்லா இருந்திருக்குன்னு சொன்னால் அவங்க அந்த மொமெண்ட்டில் சூஸ் பண்ண டியூன் தான் அது. ஸோ நம்ம திருப்பி வேணும்னா வி கேன் கோ பேக். பட் நீங்கள் ஒரு டெட்லைன் அவங்க சொல்கிற ஒரு டெட்லைனில் ஒர்க் பண்ணும்போது தே ஆர் ஆப்டிங் அவுட் இது வேணும்னு. நம்ம வந்து டெட்லைனில் வந்து ஓகே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி கச்சாமுச்சான டியூன் போடுறதில்ல. போட்டாலும் அது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும். நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினச்சி போனால் ஒர்க் அவுட் ஆகுறது கஷ்டம்தான்.
பட் அது த டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் பீன் மேட் பை தெம். யா ஃபர்ஸ்ட் டெசிஷன் டெஃபினெட்லி நமக்கு ஒரு டியூன் பிடிச்சா தான் மற்றவங்க கிட்ட காட்ட முடியும். காட்டுவோம். ஆமா. அந்த டெசிஷனுக்கு அப்புறம் வாட் தே வாண்ட் அது அவங்க கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். ஸோ தே வில் பி சூசிங் அவுட் ஃப்ரம் தட். இதில் ஆஸ் யூ டோல்ட் டெட்லைன்றது வந்து அந்த ஒரு நிமிஷம் தான். அதுக்கு மேலே நம்ம இப்போ அவங்கள டியூன் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா இது இன்னும் மாடிஃபை ஆகிறதுக்கு டைம் வேணும்னு பார்த்தா தே வில் பி ஹேவிங் அ கான்ஃபிடன்ஸ் இந்த டியூன் நல்லபடியாக வரும். ம். லெட்ஸ் கிவ் Give them them டைம் time. அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ யூ வில் பி கெட்டிங் டைம். கரெக்ட். டைம் கிடைக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் டெட்லைன்ஸும் தேவை இல்லையா? இப்ப நம்ம பாட்டுக்கு நம்ம யா ஒர்க் யா பண்றோம், ஒர்க் 100% பண்றோம், யா ஒர்க் பண்றோம்னு போயிட்டே கரெக்ட் இருந்தோம்னா, கரெக்ட் கரெக்ட். டெட்லைன்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, நம்ம அத நோக்கியே நம்ம போமாட்டோம். நம்ம இல்லை பாட்டுக்கு அதனால தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுவோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் பாயிண்ட் நம்மளே வச்சுக்கணும். வைக்கணும். அதுதான் அந்த டெட்லைனா யா ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஒரு டியூன் போட்டுட்டு அதோட அது மேக்ஸிமம் என்ன ஒரு 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 மோல்டட் ஷேப்பில் வரும்போது யூ வில் பி ஃபைண்டிங் அவுட் ஓகே இந்த சாங் இவ்வளோதான், இது போதும். இது போதும், இதை விட எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இட் இஸ் என்லெஸ் ப்ராசஸ். ஸோ அது வந்து வென் யூ ஆர் செட்டிங் அ சேச்சுரேஷனோ அதுலேருந்து மாறாமல் இருந்துச்சுன்னா ஐ திங்க் தட் வில் பி தி பியூட்டி ஆஃப் த சாங். அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். ஸோ நீங்க பேசும்போது சொன்னீங்க ஹார்ட் ஒர்க் யா பண்ணணும் அப்படின்னு யா சொல்லிட்டு. But there are a lot of people who in the industry talk about how luck is also important. ம் ஸோ எனக்கு வந்து இதில் வந்து நம்மளால வந்து கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாங்கிற மாதிரி there is no ம் answer to this question. கரெக்ட் எனக்கு வந்து ஜென்ரலி அது ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு 100%. தெரிஞ்சுக்கணும். யா ஹார்ட் ஒர்க்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூ சிஸ்டமாக தான் நம்ம யா பார்ப்போம். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சாதான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். அந்த மாதிரியான ஓகே இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். வீட்டிலேருந்து வந்து இப்படி கஷ்டப்பட்டு படித்தா நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ இது எப்போவுமே லக்ஸுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து பண்ணோம்னா நமக்கு அந்த லக்ஸுரி கிடைக்கும். யா வாட் எவர் லக்ஸுரி கேன் பி எனிதிங் மெட்டீரியல் யா லக்ஸுரி. யா இட் கேன் பி சப்ஜெக்டிவ் இட்ஸ் சப்ஜெக்டிவ் யா சப்ஜெக்டிவ். ஸோ எந்த லக்ஸுரி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாட்டு பண்ணுறோன்னா அதை கஷ்டப்பட்டு கற்றுக்குறோம், யா இத்தனை கிளாஸ் போகிறோம், இத்தனை யோசிக்கிறோம் அதுக்கு, கரெக்ட் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு ஒரே ஒரு ஒரு ரெக்கார்டிங்கை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறதுங்கிறது ஒரு லக்ஸுரி. யா நமக்கு கிடைக்கிற ஒரு லக்ஸுரி. கரெக்ட் ஒரு பாட்டை வந்து நம்ம கம்போஸ் பண்ணுறதுங்கிற ஒரு லக்ஸுரி. அந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். யா பட் தெர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் லக் தட் கம்ஸ் இன் த வே. ஸோ இப்போ லக்குன்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம எப்போவுமே லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாகவும் சொல்லக்கூடாது. யா யா பிகாஸ் அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது நம்மளோட யா இதில். ஸோ இதுக்கு எப்படி பேலன்ஸ் வந்து நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹவு டஸ் தி யூனிவர்ஸ் பேலன்ஸ் லக் அண்ட் ஹார்ட் ஒர்க்? எவ்ரிஒன் ஹேஸ் திஸ் வாட் யூ சே அந்த ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவோம். ஆ அந்த டைம் ஆ அது எல்லாருக்குமே இருக்குது. நம்ம நினைக்கிறது அது தப்பாக நம்ம நினைக்கிறது அவனோட லக்கு அவளோட லக்குன்னு நினைக்கிறது. ஆ பிகாஸ் இதே நமக்கு நடக்கும்போது மேபி அவங்களும் யோசிப்பாங்க நினைக்கலாம்ல. கரெக்டில். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா லக்குன்றது வந்து இட் வில் ஃபாலோ ஆன் பிளேஸ். ம் இப்போது ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற லக்கு ஆஸ் வாட் யூ ஹேவ் டிஸ்கிரைப் உங்களுக்கு தேவைப்படாத ஒரு டைமில் உங்களுக்கு அந்த லக்கு விழுந்துச்சு. ம் வாட் வில் யூ டூ? தேவைப்பட வேண்டிய டைமில் அந்த லக் வரலன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ ரைட். கரெக்ட் கரெக்ட். ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்கிற நீங்கள் கேட்டிங்க. ஹார்ட் ஒர்க் எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி நாட் ஓன்லி ஃபார் மியூசிஷியன்ஸ் எந்த சப்ஜெக்ட் எடுத்து என்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி நம்ம சூஸ் பண்ணுற ஃபீல்டில் யூ ஹாவ் டு பி வெரி சின்சியர் ஆன் யுவர் கெரியர். அப்சல்யூட்லி. ஸோ அதில் வந்து வாட் எவர் தட் யூஆர் ஒர்க்கிங்னு சொல்கிறதுக்கு விட அந்த ப்ராசஸ் யூஆர் என்ஜாயிங் நோ. இப்போ ஆஸ் யூஆர் ஆல்சோ மியூசிஷியன் யூஆர் என்ஜாயிங் த ப்ராசஸ். நீங்கள் ஒரு டியூன் உங்களால் அது ஒரு மேஜிக். எங்கேருந்து டியூன் வந்துச்சு எப்படி பண்ணுறது திஸ் இஸ் தெரியாது. ஆல்சோ ஆ மேஜிக். ஸோ இதுக்கு டெஃபினேஷனே இல்லை. ஸோ அதே மாதிரி ஏன் அது இத்தனை வருஷமா வரல, இன்னைக்கு வந்திருக்கு? கரெக்ட் never நோ know. ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஒன்ஸ் யூ ஆர் கெட்டிங் சம்திங் லைக் தட் அது வந்து யூ ஆர் கெட்டிங் எக்ஸைட்டட், யூ ஆர் கெட்டிங் இன்டு யுவர் அட்ரினலின் பம்ப்ஸ் அப். நான் இது பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களோட எக்ஸைட்மெண்ட். இதில் கரெக்ட். என்னென்னா there are a lot of people who chose to be in a particular position, they quit that and they come to some other area. கரெக்ட். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ரசித்து அந்த வேலை பண்ணுறாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு அப்போ எது எக்ஸைட்மெண்ட்னு நமக்கு சொல்லவே தெரியாது. தே ஆர் டூயிங் ஆஸ் அ பார்ட் ஆஃப் தேர் லைஃப் அப்படின்னு இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா சின்ஸ் வி ஆர் மியூசிஷியன்ஸ் வி ஆர் வெரி பிளெஸ்
நமக்கு நினச்ச ஃபீல்ட்லேயே ஆர் வாட் எவர் தட் வி ஆர் அட்மைரிங் அந்த ஃபீல்ட்லேயே நமக்கு ஒரு வேலை கிடைச்சு ஆர் ஐ எம் சேயிங் இஸ் அஸ் ஜாப் பிகாஸ் வி ஆர் கரெக்ட். இன்டு திஸ். ஆமா. இட்ஸ் அ பிசினஸ். யா. மியூசிக் பிசினஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேலைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இட்ஸ் அ வாட் யூ சே எக்ஸைட்டட் திங். அதில் வந்து வாட் எவர் தேர் வி ஆர் கெட்டிங் வென் வி ஆர் கெட்டிங் எக்ஸைட்டட்னோ அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஸோ அது எத்தனை பேருக்கு கிடைக்கணும்னு இப்போ சொல்ல முடியாது. ஸோ ஃபார் மீ ஆஸ் அ மியூசிஷியன் வாட் ஐம் சேயிங் இஸ் தட் ஐம் ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் சர்வைவிங் இன் த சேம் கெரியர். ஃபேன்டாஸ்டிக், ஃபேன்டாஸ்டிக். ஸோ அந்த மாதிரி அம், நான் வந்து ஏன் இந்த கொஷின் கேட்டேன் அப்படின்னா, ஜென்ரலி வந்து ஏதாவது ஒரு மியூசிஷியன் வந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு சாங் ஒர்க் ஆகி, அப்படி திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா, உடனே எவ்ரிபடி வில் பி லைக் லக் அடிச்சிருச்சு அவனுக்கு, அப்படி ம் அவளுக்கு வரல ம் அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது, தேர் ஆர் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் கரெக்ட் that they have put கரெக்ட் so that when the luck came யா or when that sweet spot கரெக்ட் came, கரெக்ட் they were able to put that work on it. யா அந்த ஒர்க்கை வந்து ஃப்ரூஷனுக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படிதான் நான் நினைப்பேன். ஓகே, இப்போ வந்திருக்கானா சும்மா இப்போ வந்து திடீர்னு வர முடியாது யாராலையும் கரெக்ட் கரெக்ட் அப்படியெல்லாம். இப்போ இப்போ திடீர்னு நம்மளால இப்போ என்னாலேயே இந்த பாட்காஸ்ட் திடீர்னு ஒன்றுமே யோ இல்லாமல் பேச யா யா முடியாது. ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், கரெக்ட். வாட் எவர் தட் ஐ ஹாவ், என்னோட மியூசிக் மேன்ஷிப்பாக இருக்கலாம் நீங்கள் கேட்குற கொஸ்டினாக இருக்கலாம். இருக்கலாம் என்னோட எய்தாப்பில் இருக்கிற கெஸ்டாக இருக்கலாம். ஐயோ தட்ஸ் a good one. ஓகே. ஸோ இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். தென் சடன்லி இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ் அவுட். இதுவே என்னை வந்து இதே மாதிரி ஒரு பிளேஸில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா நான் ஓடியே போயிருப்பேன். இல்லை ஆஸ் ஐ டோல்டு யூ இதில் வந்து இப்போ லக் ஃபேக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆ ஒன்ஸ் யூ கெட்டிங் அ பிரேக் ஆ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே இருந்தா யூ ஹேவ் டு சஸ்டெயின். இப்போ ம் இத்தனை நாள் வரைக்கும் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் பாயிண்ட். பாயிண்ட். ஆமாம். ஒன்ஸ் யூ கெட்டிங் தட் பாயிண்ட் ஃப்ரம் தேர் யூ ஹேவ் டு சஸ்டெயின் த சேம் ஏரியா. கரெக்ட் கரெக்ட். அதுக்கு ஆஸ் ஐ டோல்டு யூ த ஹார்ட் ஒர்க் ஹார்ட் தட் யூ ஹேவ் புட் பிஹைண்ட் அதுதான் அங்கே வேலை செய்யும். வேலை பண்ணும். ஸோ கீப் ஆன் டூயிங் எ ப்ராசஸ் அண்ட் என்ஜாய் தட். அவ்வளோதான். அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ சின்ஸ் வி ஸ்போக் அபவுட் அ பிரேக், இந்த ஜிமிக்கி கம்மல் ஐ ம் வாண்டட் டு டாக் அபவுட் இட். யா எப்படி அது வந்து உங்களுக்கு வந்துச்சு, லைக் தி ஆப்பர்ச்சுனிட்டி? இப்போ நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆன்சர் அதுதான். ஹார்ட் ஒர்க் அதோட ரிசல்ட் வந்துச்சு. அண்ட் சி வாட் யூ சே ஆஸ் ட்ரெயின்ட் இன் கர்நாடிக் மியூசிக் ம் என்னோட நோக்கம் அதுதான் இருந்துச்சு. ஓகே நல்ல ஒரு சாங் பாடணும், மெலோடியஸான சாங் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் சின்ஸ் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ப்ளே பேக் இன் 2011 ஃபர்ஸ்ட் இன் மலையாளம் ஒன்லி. அப்போ மலையாளத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு பாடின சாங் வந்து அதோட ஹுக் வேர்ட் வாஸ் லைக் நன்னாவுலா. நன்னாவுலா மீன்ஸ் நீ உருப்படாது ஐயோ இதாக இருந்துச்சு. ஸோ கெரியரில் ஃபஸ்ட்டு பாடுற சாங் வந்து லிரிக் கிடைச்சோன்னே ஃபஸ்ட்டு பார்த்து நோட் பண்ண வேர்டு இதுதான். ஐயையோ அப்படின்னு இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த நெகட்டிவ் வேர்ட் ஹேவ் பிகம் பாசிட்டிவ். அந்த டைமில் அந்த ஃபண்டாஸ்டிக். சாங் வாஸ் வெரி சென்சேஷனல். சூப்பர். ஸோ வென் ஜிமிக்கி கமல் கேம் டு மீ அப்போவும் நான் அதான் எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. அதாவது ஜிமிக்கி கம்மல் എൻ്റെ അമ്മയുടെ ജിമിക്കി കമ്മൽ എൻ്റെ അപ്പൻ കട്ടുകൊണ്ട് പോയി இதெல்லாமே வந்து இட்ஸ் அ காமிக்கல் திங். பட் ஸ்டில் ஐ வாஸ் லைக் ஐயோ நல்ல ஒரு சாங் கிடைக்கல அப்படின்னு. ஆனால் சாங் வந்து ஹிட் ஆன பிறகு ஐ காட் அ கிளியர் ஆன்சர் தட் இல்லை வாட் எவர் தட் யூ டூ ஆஸ் யூ என்ஜாய் தட் உன்னோட வேலை when you are becoming a playback singer you have to be versatile. Yep. So whatever song that you get you are singing for a music director. அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் பிடிச்சி தான் இதெல்லாம் வெளியில் வராங்க. ஸோ யூ ஆர் த சோசன் ஒன். கரெக்ட். அண்ட் இஃப் இட் இஸ் கெட்டிங் எஸ்டாப்ளிஷ் அண்ட் இஃப் யூ ஆர் கெட்டிங் நோட்டட் ஃப்ரம் தேர் அது உங்களோட பெரிய லக் தான். ஸோ இந்த ஜானர் பேரியர்ஸ் அங்கே அன்னையிலேருந்து பிரேக் ஆகிடுச்சு. லைக் ஃபாஸ்ட் சாங் பாடணும், ஃபாஸ்ட் சாங் செட் ஆகாது, இல்லை மெலடி பாடணும், மெலடி செட் ஆகாது, இதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. யுவர் ஜாப் இஸ் டு கோ அண்ட் சிங். அவ்வளோதான். அது பாடி அது நல்லபடியாக வந்து அது எக்ளைம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல பேர் வரும். கரெக்ட். ஸோ ஒர்க் ஆன் தட். சூப்பர். திஸ் இஸ் தி ஒன்லி ஐடியா ஃப்ரம் தட் பாயிண்ட். வெரி நைஸ். Yeah. ஸோ ஆஃப்டர் ஜிமிக்கி கமல் உங்களுக்கு வந்த அக்கலேட்ஸ், உங்களுக்கு வந்த இதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன். Yeah, Jimki Kamal was like I got the what do you say the best Mirchi Song of the Year. Mirchi Song of the Year முடிச்சு even I got Mirchi the Song of the Decade அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வந்துச்சு. And I sang for another lot of movies in Tamil and Malayalam, Telugu and all. ஸோ என்ன சொல்லிச்சுன்னா லைக் திருப்பி மியூசிக் சிங்கிங்லேயே போயிடுச்சு. ஸோ 2017 தான் ஜிமிக்கி கமல் பாடுறாங்க. 2016 ஐ ஜஸ்ட் மேட் அ யூடர்ன். யூடர்ன்னா என்னோடய ஃப்ரெண்டை இனிஷியேட் பண்ணி
நீ ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. வாவ்! ஐ வாஸ் லைக், இத்தனை நாளைக்கு உன் கூட நடந்து என்கிட்ட ஒரு சாங் கம்போஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்குது? ஏன்னா இது வரைக்கும் நான் எதுவுமே ஒரு டியூன் கூட என்ன பார்த்து ஏன் அந்த கேள்வி கேட்ட? ஆமாம் அந்த அந்த மாரி. மாதிரி தான் இருந்துச்சு. லைக் டியூனே எதுவுமே எப்படி போடணும்னு தெரியல. ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போனால் அவர் ஒரு டியூன் கொடுத்து அது வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணி வரணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா, லைக் ஹி ஆஸ்க் மீ டு டூ டியூன் சிச்சுவேஷன்லாம் சொல்லி ஹி ஆஸ்க் மீ டு டூ. ஸோ ஐ வாஸ் லைக், சரி ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஹி நோஸ் தட் நான் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் மாதிரி எடுத்தோம். ஏன்னா நல்லபடியாக வரலன்னா என்ன ஒன்றும் லைக் சொல்லாத. தப்பாக நினைக்காத அப்படின்னு. அப்போ ஹி வாஸ் லைக், ஐ நோ யூ ஹேவ் நெவர் டன் திஸ் பிஃபோர் திஸ் ப்ராசஸ், யூ ட்ரை இட் அவுட், இஃப் இட் இஸ் கம்மிங் குட் லெட்ஸ் கேரி ஆன், ம். இல்லைன்னா விட்டுருங்க, நம்ம வேற ஐடியா பார்த்துக்கலாம். ஓகே. அப்போது என்னோட ப்ரைம் ஃபோக்கஸ் என்ன, பாடணும். ஆ. ஸோ கொஞ்சம் சொதப்பலெல்லாம் காமிச்சு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப லேசியெல்லாம் காமிச்சு இந்த கம்போஸிங் நடக்காது, சிங்கிங் தான் நடக்கணும்னு சொல்லி காட்டலான்னு சொல்லி அவங்ககிட்ட நல்ல சோம்பேறித்தனம் ஆன விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவன் வந்து என்ன விடலை. அவன் சொன்னான், இல்லைடா நீ ட்ரை பண்ண, உன்னால் முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு அதான் சொல்கிறது ஸ்வீட் ஸ்பாட் எகெயின் ஸ்வீட் ஸ்பாட் டைம் கேம். என்னன்னா, லைக் ஐ கேம் ஆஃப்டர் ரெக்கார்டிங் மேபி அரவுண்ட் 1 o'clock in the night. அப்போ தான் ஐ வாஸ் லைக், சப்போஸ் எதுவுமே நடக்கலைன்னா, ஐம் டாக்கிங் அவுட், சி ஜிமிக்கி கமல் ஹேப்பன் இன் 2017. ஸோ திஸ் இஸ் இன் 2016. அப்போது சப்போஸ் நம்ம இத்தனை நாளைக்கும் இந்த ஃபீல்டில் உட்கார்ந்து நமக்கு ஒரு பிரேக்கே கிடைக்காம, இல்லை ஒரு சாங்கே கிடைக்காம போயிடுச்சுன்னா, நாளைக்கு யாராச்சும் வந்து நீ என்ன பண்ண இந்த ஃபீல்டில் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ ஒரு 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 நம்மளே மியூசிக் பண்ணலாம். இல்லை, அப்போ ஒரு ஒரு என்ன சொல்ற, பெரிய ஒரு ப்ளோ நமக்கு மண்டையில் கிடைக்கிற மாதிரி ஒரு நடந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக், ஓகே கொஞ்சம் சீரியஸாக அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி ஐ ஜஸ்ட் ஓப்பன் மை ஐபேட், ஐ ஸ்டார்டட் ஸ்கிரிப்லிங், ஐ மேட் அ டியூன். அந்த டியூன் வந்து ஐ ஜஸ்ட் கால் மை ஃப்ரெண்ட் இன் த மார்னிங். ஐ செட் ஐ எம் பிட் கான்ஃபிடென்ட் வித் த டியூன், நாளைக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன்னு சொல்லி ஐ ஜஸ்ட் வெண்ட் ஓவர் தேர். அண்ட் லக்லி மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ஆல்சோ தேர். ம். எல்லாரும் முன்னாடி அந்த டியூன் போட்டு காமிச்சேன். எவ்ரிபடி வேர் ஹாப்பி. ஃபேன்டாஸ்டிக். ஸோ தட் இஸ் தி ஸ்டார்ட் ஆஸ் அ கம்போசர் இன் மீ. ஓகே. அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அது கம்போஸ் பண்ணி அந்த சாங் வெளியில் வந்தபோது ஐ காட் லாட் ஆஃப் அக்ளைம் ஃப்ரம் தட். த சாங்ஸ் நேம் இஸ் த சாங் மியூசிக் வீடியோஸ் நேம் இஸ் அன்பென்றாலே அம்மா. ஓ! அண்ட் த சாங் ஹஸ் பீன் சங் பை ஸ்வேதா மோகன். ஓகே. ஸோ அந்த சாங் இப்போ கூட மதர்ஸ் டேக்கெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் பிளஸ் அந்த மாதிரி ஒரு சாங் ஸ்டார்ட் பண்ணனால. ஸோ ஆஃப்டர் தட் அகெயின் 2017 கேம், ஜிம்கி கமல் பாடினாங்க. அப்போது எல்லோரும் சொன்னாங்க, இல்லை யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஜோன் இன் கம்போசிங், நீ அது சீரியஸாக எடுக்கணும் அப்படின்னு. நான் என்ன யோசிச்சேன்னா, ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஒரு இது பண்ணியாச்சு, திருப்பி அது வருமானு கூட தெரியாது. ஓகே பண்ணலாம்னு சொல்லி நான் ஸ்கிப் அடிச்சிட்டேன். சரி ஜிம்கி கமல் பாடியாச்சு, நிறைய ஷோஸ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போய்ட்டு நிறைய சாங்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் போய்ட்டு இருந்த போது, ஸோ 2019 தான் எனக்கு என்னோட பையன் பிறந்தாங்க. ஓ! அப்போது 2020 லைக் கோவிட் டைம். அப்போ அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வர டைமில் இஃப் கோவிட் எல்லாமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஐ வாஸ் பிளான் டு ஹேவ் அ வெரி பிக் பார்ட்டி வித் ஆல் அவர் கொலீக்ஸ் அண்ட் ஆல். ஸோ என்னாச்சுன்னா நடக்கலை. அப்போ ஏதாச்சும் ஒரு மெமரபிளான ஒரு விஷயம் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ என்கிட்ட இருக்கிறது மியூசிக் மட்டும்தான். How sweet. ஸோ ஐ தாட் ஓகே ஐ வில் மேக் அ சாங். ம். ஸோ ஐ மேட் அ சாங் ஃபார் ஹிம். அது வந்து ஐ மேட் ரிலீஸ் இன் யூடியூப். அந்த டைமில் இந்த சாங் கேட்டோன்னு எல்லாரும் சொன்னாங்க, நீ எது பண்ணாலும் யூ ஃபோக்கஸ் ஆன் கம்போசிங், யூ ஹாவ் வெரி பிரைட் ஃப்யூச்சர். அதிலிருந்து தான் ஐ ஸ்டார்டட் திங்கிங் லைக், ஓகே எல்லாருமே ஒரு ஒரு இது விஷயத்த சொல்கிறாங்க, சொல்றாங்க. ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தெம். ஆஃப் கோர்ஸ். ஸோ ஃப்ரம் தேட் மொமெண்ட் ஐ தாட் ஆஃப் ஓகே கம்போசிங்கும் பண்ணுவோம், அதுக்கு என்னென்ன எக்யூப்ட் ஆகணும்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் டு acquire knowledge of how to compose. வெரி நைஸ். ஃபேன்டாஸ்டிக். ஸோ எனக்கு க்யூரியஸான ஒரு கொஷின் இருக்கும். ஜென்ரலி நம்ம மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி ரைட் நவ் ஒரு Mm. பீரியட் ஆஃப் டைம் இந்த சோஷியல் லைஃப்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் வில் பி இன் த ஸ்டுடியோ, Yeah. இன்சைட் கிரியேட்டிங் டியூன்ஸ் ஆர் லேர்னிங் சம் நியூ திங். Correct. இல்லாட்டி ஏதோ ஒரு ஜோனில் பாட்டை வந்து ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு பின்னாடி உலகத்தில் வந்து இந்த என்ன நடக்குதுன்னே தெரியாது. எங்கள் அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, Correct. Mm-hmm. இந்த பூகம்பமே வந்தால் கூட உனக்கு தெரியாது, எப்போ பார்த்தாலும் நீ வந்து உள்ளேயே உட்காந்துருக்க அப்படி Correct. சொல்லிட்டு Correct. சொல்லுவாங்க. Mm-hmm. ஸோ அது வந்து நான் அப்போ யோசிச்சு பார்ப்பேன்.
ஒரு ஆன்டி சோஷியலா ஆயிட்டோமா நம்ம? ஓகே. ஸோ இந்த ஆன்டி சோஷியலாவோ, இல்லாட்டா நம்ம இந்த மாரி ஆயிடுவோமா? அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ இதோட இதோட இதுக்கு நான் ஏன் இது கேட்கிறேன் அப்படின்னா, இஸ் ஆங்கர் a good trait to have for a musician? ம். And not just anger. How do you regulate your emotions as a musician? யாஹ்! இப்போ நம்ம ஒரு ஒரு சோல்ஃபுல்லான சாங் குடுக்கணும். ம். அப்போ அந்த மாரி டியூன் கம்போஸ் பண்ணோம். இல்ல ஒரு லல்லபி கம்போஸ் பண்ணோம். ம். ஸோ யூ ஆர் செட்டிங் யுவர்செல்ஃப் இன்டு தட் ஜோன் ம். வேர் யூ ஆர் ஏபிள் டு டூ தட். Yeah. ஸோ இதில வந்து இதுக்கு ஒரு தடை வந்துருச்சுன்னா, மேபி யூ மைட் பி கமிங் இன்டு அ குட் ஆரா வேர் யூ ஆ. ஆர் கோயிங் டு கிரியேட் தட். அதுக்கு திடீர்னு யாராச்சும் ஒரு கால், இல்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா, யூ வில் பி ஃபெட் அப் ரைட்? Right. இது நமக்கு இல்ல. ஆஹா. எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ ஆஸ் யூ செட் யூ ஆர் ஜெனரலைசிங் இன்டு மியூசிக். இது அப்படி இல்ல. எவ்ரிபடி ஆர் இன் அ வே எவ்ரிபடி ஆர் ஆர்டிஸ்ட். ஸோ லைஃப்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன் பொறுத்து தான் அந்த ஆர்டிஸ்டிக் வேலைகள் இருக்கும். ஸோ நமக்கு மியூசிக்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி வி ஆர் கிரியேட்டிங் சம்திங். ஸோ அந்த டைமில் இப்போ நீங்கள் சொல்லும்போது when you're டிரைவிங் திடீர்னு ஒரு டியூன் உங்களுக்கு வரும். Correct. மேபி யூ மைட் பி வாட் யூ சே மேக்கிங் சம்திங், குக்கிங் சம்திங். அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். அப்போது என்னென்னா இதுக்கு ஆங்கர்ன்ற விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது தான். வென் யூ கெட்டிங் மெச்சூர்ட்னு சொல்லும்போது லைஃப்பில் நிறைய விஷயங்கள் புரியும் போது தான் தெரியும் ஹவு டு கண்ட்ரோல் இட். இதுதான் நான் கற்றுக்கினது. பிகாஸ் இனிஷியலி யாராச்சும் வந்து இது நல்லா இல்லை, இல்லை ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் விஷயம் சொன்னால் நம்ம திடீர்னு ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. Correct. பட் அது இல்லாமல் அவங்க சொன்னதில் ஏதாச்சும் இருக்கா? இப்போ அவர் சொன்னதுனால ஏதாச்சும் மாறப்போகுதா? நம்ம பண்ணதில் ஏதாச்சும் மாறப்போகுதா? இப்போது திஸ் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் அண்ட் திஸ் இஸ் வெரி வாட் யூ சே எல்லாருக்குமே இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் தான் வென் இட் கம்ஸ் டு ஆர்ட். இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டியூன் 10 பேருக்கு பிடிக்கலாம். 11th பர்சன் மைட் நாட் ஒன்ட் பி லைக்கிங் தட். Yeah. ஸோ என்னால் அடம் பிடிச்சி அவங்கள வந்து இது புடிக்க வைக்க முடியாது. முடியாது. ஸோ We cannot be good to everybody at கரெக்ட். the end of the day. பட் ஐ ஆம் வெரி குட். ஓகே. அப்போ என்னன்னா Obviously. அந்த 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 11th பர்சன் ஒரு விஷயம் நெகட்டிவாக சொன்னதுனால நம்ம வந்து ஐயோ அவர் ஏன் அப்படி, அவங்கள எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படி கிடையாது. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பிடிக்கல, ஓகே, யூ ஹாவ் அ நெக்ஸ்ட் ஆப்ஷன், யூ ஹாவ் அ நெக்ஸ்ட் டைம். Correct. ஆப்வியஸ்லி யூ ஹாவ் அ நெக்ஸ்ட் டைம். இப்போ நான் இன்னைக்கு ஒரு மியூசிக் ஒரு சாங் பண்ணிடுச்சுன்னா இதோட அவ்வளோதான், இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்றதில்ல. யூ வில் பி கிரியேட்டிங் சம்திங் நியூ அகெயின் லேட்டர். அது வேணும்னா இந்த 10 பேருக்கு பிடிக்காம அந்த 11th ஆளுக்கு வந்தது பிடிக்கலாம். Correct. ஸோ அப்போ என்ன சொல்ல முடியும்? ஸோ இட் இஸ் ஆல் சப்ஜெக்டிவ். ஸோ இதில் வந்து ஆங்கர்ன்ற விஷயம் வந்து நம்ம இட் ஆல்வேஸ் கம்பைன்ஸ் வித் யுவர் மெச்சூரிட்டி. உங்களுக்கு அந்த மாரி ரொம்ப கோவம் வந்த ம். ஏதாவது ஒரு தருணம் இருக்கா? தட் யூ கம்ப்ளீட்லி லாஸ்ட் இட் அண்ட் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஆஸ் யூ மெச்சூர்ட் ம். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும்போது, அப்ப அந்த கோவப்பட்டிருக்க வேணாம் அப்படி தோணுச்சா? தோணியிருக்குதா? குழந்தையா இருக்கும்போது இப்போது டெஃபினெட்லி நான் என்ன சொல்கிறேன்னா ஆஸ் எ மியூசிஷியன். மியூசிஷியன், யா, ஓகே, இருக்குது, டெஃபினெட்லி இருக்குது. பட் அது வந்து அந்த சுச்சுவேஷனில் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கிட்டிஷாக இருந்தது. அப்புறமா தெரியுது இதுக்கெல்லாம் போய் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அப்போ இப்போ ரீசெண்டாக யோசிக்கும் போதெல்லாம் தோணும் இருக்குது. பட் எப்படின்னா அது வந்து ஒடிசே இப்போது ஒரு இடத்துக்கு போய் ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்கிற விஷயம் வந்து மேபி நம்ம அவர் கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டு இருக்கு தான் நமக்கு தோணும். அது இல்லை, அவர் சொன்னது வேற. பட் நம்ம அடம் பிடிச்சி இல்லை நீங்கள் சொன்னதானே நம்ம பாட்டிருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வித் யுவர் மெச்சூரிட்டி only you come to know that அவர் சொன்னது அன்னைக்கு அது அப்படி இல்லை, இப்படி தான், இது இப்போ தான் உனக்கு புரியுது. ஸோ தேட் இஸ் த திங். அப்போ அந்த ஆங்கர் வந்து ஆங்கரில் நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் தான், ஆங்கரில் எவ்ரி திங் நத்திங் யூ ஆர் கோயிங் டு கெயின், யூ வில் only lose. ஸோ அது வந்து if you are having that potential to control it, it will be good for you. வெரி நைஸ். வெரி வெரி வெல் செட். வெரி நைஸ். ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐம் கோனா டெல் யூ அ குட்டி ஸ்டோரி. ஸோ ஐ Okay. காட் அ கால் ஃப்ரம் அ மியூசிக் டைரக்டர். Okay. So this person is a very well known person, Okay. but he doesn't pay you properly. Mhm. He is like he kind of
நல்லா கதை பண்ணுவாரு. ஓகே. நீங்க தான் அடுத்த இந்த ம். படத்திலேயே நீங்க தான் நீங்க பாட தான். ஆமா. போறீங்க. ஓகே. எல்லாம் நம்ம தான், நம்ம தான் அந்த மாரி ஓகே, ஓகே, ஓகே. சொல்லுவாரு. இத வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் வந்து எக்ஸைட்மென்ட் இருக்கும். எக்ஸைட்டடா நம்ம தான் பாட போறோம் யா. போல. நம்ம வாய்ஸ் அவருக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு. ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூ எங்கேருந்து வந்ததுன்னு சொல்றேன். இங்க இந்த மாதிரியான ஓகே, சிச்சுவேஷன் தான் ஓகே, வந்துச்சு. ஓகே, ஓகே. சொல்லிட்டு எனக்கு வந்து அவரு திருப்பியும் கொஞ்சம் கால் பண்ணாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணோன்னே, நான் அவரு சரி பரவால்ல. அவரு ஏதோ பண்றாரு. சரி நமக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ம். சரி பாடி குடுக்கலான்னு சொல்லிட்டு, ஐ சாங் த ரஃப் ட்ராக் ஃபார் ஓகே, ஹிம் அண்ட் ஐ ஓகே. சென்ட். ம். அதுக்கப்புறம் அதுக்கு பேமெண்ட்டே வரல. சரி ம். ஒரு 2, 3 ப்ராஜெக்ட்ஸ் நான் அப்படியே ஃப்ரீயாவே பண்ணேன். தென் ஒரு பாயிண்ட்ல நமக்குன்னு ஒரு செல்ஃப் வொர்த் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு இடத்துல வி ஹேவ் டூ புட் அவர் ஃபுட் டவுன். இப்ப யா. நான் சொன்னேன், யா. "எனக்கு கொஞ்சம் இது பண்ணிடுங்க, பே பண்ணிடுங்க. இல்லாட்டி ம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ம். திஸ் இஸ் ஆல்சோ மை திஸ் இஸ் மை ஜாப் யா. அட் தி எண்ட் ஆஃப் த டே" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜென்டிலா சொன்னேன். அப்புறம் ஃபோன் எடுக்கல, ம், ம், ரிப்ளை ம், ம், பண்ணல, ம், எதுவும் ம். இல்ல. அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு, 1 வருஷம் ஆச்சு. ம். கழிச்சு கால் பண்ணிட்டு, "இது மாரி ஒரு ட்ராக் இருக்கு" சொன்னாரு. ம், அப்ப ம். நான் வந்து சரி எதுக்கு சும்மா அந்த பழசெல்லாம் பேசிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். செட் ஓகே, இல்ல திஸ் இஸ் வாட் ஐம் சார்ஜிங் ரைட் ஓகே. நவ். உங்களால அது பே பண்ண முடிஞ்சுச்சுன்னா நான் ஓகே. பண்றேன். ம், இல்லாட்டா ம். நான் பண்ணலன்னு ம், ம். சொல்லி சொன்னேன். சொல்லவும், "நீ தான் அந்த படத்துல நீங்க தான பாடப் போறீங்க. அதான் அடுத்த மாசம் அந்த ம். படம் ஓகே, ஓகே. ம். அடுத்த மாசம் அந்த ரெக்கார்டிங் இருக்க போகுது. ஓகே. அதுக்கு நீங்க தான் பாடப் ம். போறீங்க. உங்களுக்கு 50,000 தரப்போறோம் நாங்க." ஓகே, ஓகே. அப்படி இப்படின்லாம் சொன்னாரு. நான் சொன்னேன், "நீங்க எனக்கு வந்து என்னோட ட்ராக்குக்கு என்ன சார்ஜ் குடுக்குறீங்களோ அத குடுங்க. ஒருவேளை நான் தான் பாடுறேன்னா, மைனஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து." ஓகே, ஓகே. ஓகே, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் யூசுவலா இப்படி பேச மாட்டேன். சரி, ஓகே. ஓகே அப்படியே விட்டுருவேன். எனக்கு இந்த வாட்டி எனக்கு வந்து என்னய்யா இது? ச அதாவது இந்த பரிதாபங்கள்ல கூட யா. சொல்லுவாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஓகே, ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு சொன்னார். இதுல என்ன காமெடின்னா, இவர் சொல்ற அந்த படத்துல அவரே இல்ல. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அந்த படத்துல அவரே ஓகே. இல்லங்கிறத நமக்கு நெட்வொர்க் யா, இருக்குல்ல. யா, வி யா, கேன் யா. சரி கரெக்ட். இந்த என் பாட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு. என்ன பாட்டு? இது இவரோட பாட்டா? ஆமா. அந்த படத்துல அவரே இல்ல. அவரு இல்ல. ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நெறைய யா, யா. எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஓகே, ஓகே. வரும். இந்த ஆ, ஆ. இண்டஸ்ட்ரி ம். என்னன்னும்போது. பிகாஸ் நம்மள வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. ஓகே. ம். ஈவன் விஜய் சேதுபதி அவர் ம். கூட ரீசென்ட்டா சொல்லும்போது, என்ன அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க தெரியல ஆ, சரியான்னு கூட ஒரு ஓகே. ஜோக்கா சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாரி யூஸ் அப்படிங்கிறது வந்து அசால்ட்டா ஆ நடக்கிற ஒரு ம், விஷயம். ம். சம்டைம்ஸ் நம்ம மெச்சூரிட்டி இல்லாத டைம்ல நம்ம வில் ஃபால் ஃபார் இட். வில் பி லைக், ஐயோ! அடுத்த மாசம் அந்த பாட்டு ஆ, வரப்போகுது. யா. நமக்கு இவ்ளோ பெரிய பிரேக் கிடைக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிருப்போம். அண்ட் ஆஸ் வி க்ரோ அப் வில் பி லைக், சரி அடுத்த மாசம் தானே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்காவும் அத வந்து நார்மலாவும் நம்மளால எடுத்துக்க முடியும். இது இத்தன கதை ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட் புரியுது. ஐ அம் ஆல்சோ ரெடி வித் தி ஆ, ஆன்சர். ஆஹா! கொஸ்டினுக்கு ஓகே. முன்னாடியே ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா மாட்டி விடுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஆன்சர் முன்னாடியே இது கேட்க ஆரம்பிச்ச உடனே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சொல்லுங்க. நானும் பேர் சொல்லல பார்த்தீங்களா? நீங்களும் பேர் சொல்லாதீங்க. ஓகே. How do you pick the right opportunity? How do you know what you're saying yes to, and how do you know what you're saying no to ம். is the right decision to make? அகெயின் தி சேம் திங். எக்ஸ்பீரியன்ஸ். ஆஹா! எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ என்ன சொல்றது? எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் குடுக்குறாங்க இவரு. நோ, நோ, நோ ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க ஓகே. முடியாது. அப்போ சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஆ. சொல்லலாம். இப்போ நீங்க சொல்றீங்க, எது சூஸ் பண்ணணும், எது சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதே மாரி நெறைய பேருக்கு நெறைய இடத்துல நெறைய மாரி நடந்திருக்கும். கரெக்ட். பட் அதில வந்து ஆஸ் யூ செட் திஸ் இஸ் யுவர் பிரெட் அண்ட் பட்டர். ம். அப்போ அதில வந்து தேர் இஸ் நோ ப்ராப்ளம் தட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் யுவர் ரெம்யூனரேஷன் பார்ட். இப்போ அவரும் ஒருத்தருக்கு வேலை பண்றாங்க. அவரும் ஒரு ரெம்யூனரேஷன் கேட்டு தான் வொர்க் பண்றாங்க. ஸோ வேலை ஒருத்தர்கிட்ட வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, யூ ஹேவ் டு பே தெம். திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் திங் வாட் ஐ பிலீவ். அண்ட் நான் இதுவரைக்கும் எல்லாருக்கும் நான் வேலை செஞ்ச எல்லாருக்கும் நான் காசு குடுத்துருக்கு. ஸோ ஐ அம் வெரி பிரேவ் எனஃப் டு சே தட். சூப்பர். ஸோ என்னன்னா, ஒருத்தருக்கு ஏன்னா நம்மள நம்பி தான் அவர் வராங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்ன்றது இல்ல. எத்தனையோ ப்ராஜெக்ட் இனிமே நம்ம வொர்க் பண்ண போறோம். ஸோ தே வில் பி கெட்டிங் தட் பிலீஃப் இன் அஸ் லைக் ஓகே இவரு கரெக்ட்டா இருக்காங்க. ம். இவரு கரெக்ட்டா இருப்பாரு. அந்த ஒரு பிலீஃப் தான் நமக்கு நெக்ஸ்ட் போகும்போதும் அவங்களோட அண்ட் மோரோவர் திஸ் மேக்ஸ் மச் மோர் கம்ஃபர்டபுள் வித் தி ஆர்டிஸ்ட் ம். ஆல்சோ. அவங்க வரும்போதே
உங்களுக்கு நல்லது பண்ணணும் இன்னைக்கு அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் வரும். அதை அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயம்தான். கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்துச்சு. ஸோ மேபி அந்த ஆள் யாராக இருந்தாலும் அவர் அவர் நல்லவராக இருக்கலாம். பட் சிச்சுவேஷன் மே பி பேட் ஃபார் ஹிம். கரெக்ட். அப்போது நமக்கு அது கரெக்ட் நீங்க சொல்றது. ம் நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம ஒர்க் பண்ணுவோம். கரெக்ட். நிறைய பேரு புது பீப்புள் ம் வருவாங்க. ம் அவங்களுக்கு வந்து அப்பதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆ ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. யா ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ற கேட்டகரியில ம் எப்படியெல்லாம் இத யூஸ் பண்ணலாம் ம் அப்படிங்கிறவங்க நெறைய பார்க்குறாங்க. கரெக்ட். அடுத்த ஒரு கேட்டகரியில இவங்க மேல நான் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். ம் இவங்கலாம் எனக்கு இதுவா இருக்கு. அதனால தே கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட். ம் வந்து என்கிட்ட பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்கு. ம் உங்களால அத பண்ண முடியுமா? நீங்க பண்ணி தர்றீங்களா? இந்த பேச்சு வந்து இன்னும் பெட்டரா இருக்கேன்னு நான் சொல்றேன். I always deal with this point with my artists because என்கிட்ட ம். whatever I can pay to them இது ஓப்பனாக நான் சொல்லிடுவேன். ம். And I will make sure that it will be done. யாஹ்! பட் அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு அந்த நமக்கு தெரியும் ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட பேசும்போதே. Yeah, ஸோ சம்டைம்ஸ் நான் அத ஃப்ரீயா கூட நான் நெறைய பண்ணி குடுத்துருக்கேன். correct. பிகாஸ் தே வில் சே தட் என்ட்ட பட்ஜெட் இல்ல நீ பண்ணுவியா? Yeah, எனக்கு அந்த மாரி அட்லீஸ்ட் நேரா பேசுறதே பெட்டர் இல்ல. correct, correct, correct. You அப்படி கூட you can choose your call, right? நமக்கு கரெக்ட். வந்து டிசிஷன் எடுக்கலாம். ம். இவர் வேணும்னா இல்லையா வேறு ஆப்ஷன் இருக்கா? யூ கேன் அண்ட் ஐ கேன் சிம்பிளி ஆன்சர் திஸ் இன் வெரி சிம்பிள் வே. ம். அதாவது ஆஸ் யூ செட் ஒரு விஷயம் நம்ம சூஸ் பண்ணுற டைமில் ஒரு குழந்தை பொறந்த உடனே he or she won't be வாக்கிங். learning to walk. கரெக்டாக கரெக்ட். நிறைய விழுந்து அந்த 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 ப்ராசஸ் தான் நமக்கு கிடைக்கிற நெகட்டிவ் சைட். அப்சல்யூட்லி. ஸோ இதிலிருந்து we will be knowing what to do and what not to do. அதுதான் அதோட ஆன்சர். how கரெக்ட். to get into கரெக்ட். the right track and wrong track. and moreover இப்போ ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது what I believe is that நம்ம செய்ய போகிற விஷயம் வந்து பாசிட்டிவாக எடுத்து நம்ம பண்ணுறோம். அதில் எல்லாருமே நம்ம இப்போ சொல்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு பேமெண்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி தட் பாசிட்டிவ் ஐ வில் பி கமிங் டு அவர் ஒர்க் ஆல்சோ. ம். ஸோ திஸ் வில் ரிசல்ட் இன் அ குட் வே. கரெக்ட். This is what I believe. I கரெக்ட். make sure that this will continue in my life Touch also. wood, touch wood. Yeah, We'll touch wood. pray for that. So more so the process is important. ம் நம்ம வந்து இப்போ ஃபேம் நம்ம எத நெனைக்கிறோம்? ஓ! இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இத்தன பேர் நம்மளோடத பார்க்குறாங்க. ம் யா அப்படிங்கிறது தானே இப்போ ஒரு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 15,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது ஒரு இப்போ 20,000 பேர் நின்னுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ம் கரெக்ட் 20,000 பேர் இஸ் a huge deal. ஒரு கரெக்ட் 10,000 கரெக்ட் பேர் கரெக்ட் இஸ் a huge deal. யா யா ஸோ அத்தனை பேர் நம்மள பார்க்குறாங்க. நம்மளோட இத ஃபாலோ பண்றாங்கங்கும்போது, எத்தனையோ பேர் வந்து என்னதான் இவன் பண்றான்னு பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ம் இன்னும் சில பேர் வந்து, "ப்பா! நல்லா பண்றாங்கப்பா" அப்படின்னு வந்திருக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து அந்த ப்ராசஸே அக்செப்ட் பண்ணோம்னா, நம்மளால வந்து ஒருத்தர ஹேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளிய வருவோன்றது நான் ம் நெனைக்கிறேன். ம் இப்ப நான் ஏன் வந்து அந்த பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ட சொன்னேன்னா, இட்ஸ் நாட் அபவுட் மனி. ம் இட் இஸ் அபவுட் ஹவ் யூ ரெஸ்பெக்ட் அ பெர்சன், எ ஃபெல்லோ இண்டஸ்ட்ரி ஓகே பெர்சன். யா இப்போ நம்ம ஒருத்தர ரெஸ்பெக்ட் பண்றோம்னா, வீல் கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட். வில் நாட் கிவ் தெம் ஃபேக் ப்ராமிசஸ். கரெக்ட் கரெக்ட் வில் நாட் கிவ் 100% தெம் யா இப்போ நம்ம ஒருத்தர லவ்வே பண்றோம். அவங்க கிட்ட நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆர் நம்ம வந்து உன்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, வேற ஒரு சீட் பண்ணதுக்கு சமமா நான் இத பார்க்குறேன். கரெக்ட் ஸோ, இப்ப எனக்கு பட்ஜெட்டே இல்ல. உன்னால ஃப்ரீயா பண்ணி தர முடியுமா? எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணி குடுத்துருக்கோம் அந்த மாரி. என்னோட யா எக்ஸ்பீரியன்ஸ் யா நீங்க எவ்வளோ பேத்துக்கு காசெல்லாம் வேணாம் பிரச்சனையே கிடையாது. நீ பண்ணு. உன்னோட ஆர்ட்டுக்காக நம்ம பண்றோம். நம்ம பண்ணியிருப்போம். யா அது நம்மள அவங்க ரெஸ்பெக்ட் பண்றது. நம்ம கரெக்ட் அவங்கள கரெக்ட் ரெஸ்பெக்ட் கரெக்ட் பண்றது. கரெக்ட் இந்த ரெஸ்பெக்ட் லூஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து வி ஹேவ் டு டேக் அ கால் லைக் ஓகே. இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலுமே, கரெக்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் கரெக்ட் ரெஸ்பெக்ட் தட் கரெக்ட் ஷுட் பி தேர். இது ஏன் மிஸ் ஆகுதுன்னா ஆஸ் ஆல்வேஸ் பெரியவங்களெல்லாம் சொல்லுவாங்க ம். காசு அந்த விஷயத்துல தான் இது எல்லாமே நமக்கு மிஸ் ஆகுது. நடக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் ஆகும், ஆ. நல்ல ரிலேஷன்ஸ் மிஸ் ஆகும், ரெஸ்பெக்ட் எல்லாமே மிஸ் இதனால தான் ஆகும். மிஸ் ஆகுது. ஸோ கரெக்ட். மேக் ஷுர் அதுதான் நானும் எல்லாருக்கிட்ட சொல்லுவேன். மேக் ஷுர் தட் நம்ம வந்து காசு விஷயத்தில் மட்டும் கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மேக் ஷுர் தட் யூ ஆர் கோயிங் டு டூ இட் இந்த ப்ராப்பர் வே. கரெக்ட். கரெக்ட். இல்லைன்னா அதை பண்ண வேண்டாம். அதுதான் கரெக்ட். பெட்டர். அண்ட் யூ வில் பி ஹேவிங் தட் ரிலேஷன்ஷிப் ஃபார் அ லாங்கர் பீரியட். அப்சல்யூட்லி. இது ஒரு சின்ன அப்சர்வேஷன். நான் ரொம்ப வருஷமா பார்க்குற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நம்மளோட எஸ்பெஷலி நம்ம சவுத் இண்டியன் ம் இதில சினாரியோல எங்க போனாலும் ஏதாவது ஒரு பாட்டு நான் பாட்டு பாடுவேன் ம் அப்படின்னு நம்ம யார்ட்டயாவது சொன்னோம்னா, "கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறியா?" அப்படின்னு கேட்பாங்க. ம்
ரெகுலரா ஓகே, ஓகே, கேட்குற ஒரு ஓகே. சின்ன ஒரு விஷயம் இருக்கு. கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறியா? கர்நாடிக் மியூசிக் எவ்வளோ வருஷமா கத்துருக்க? என்னென்ன கிருத்தீஸ்லாம் பாடுவ? ம். பஞ்சரத்னம் தெரியுமா? ம், ம், ம். மனோதர்மா தெரியுமா? ம். ஓகே. இந்தந்த ராகம்லாம் தெரியுமா? திடீர்னு பிந்து மாலினி தெரியுமா? ம், ம். அப்படி இப்படின்னு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ பேசிக்கலி எல்லாருமே வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக், நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு எனிபடி, யாஹ்! பட் கர்நாடிக் மியூசிக் இஸ் கெப்ட் ஆன் அ பெடஸ்டல் in the industry in the South India or in basically Hindustani or Carnatic in India அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ, இப்போ நம்ம வந்து ஒரு காம்படிஷனே எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு கர்நாடிக் ஸ்வரம்லாம் போட்டு பாடும்போது, ஒரு கமகாஸ்லாம் நெறையா குடுத்து, இப்ப தேசுலாவதே மாதிரி ம்ஹ்ஹ்ம். பாட்டெல்லாம் பாடும்போது, அவங்களுக்கு வந்து 5 100 அவுட் ஆஃப் 100 + 5 ஃபார் எக்ஸ்ட்ரா குட் ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாரி வந்து ஓகே, ஒரு கர்நாடிக் மியூசிக்குங்கிற ஒரு பெடஸ்டல் இருக்கு. ஓகே. இதுவே வந்து வேற ஒரு ஜான்ரா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ம். ஃபோக் ஜான்ரா ம், எடுத்து ம், ம். பாடுறாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் சேஞ்சிங், டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். பட் ஒரு ஃபோக் எடுத்து பாடுறாங்க. ஒரு வெஸ்டர்ன் மியூசிக், ஒரு ஆப்ரா, இப்ப தான் நம்ம ஐலா யாஹ்! ஐலாக்கு அப்புறம் ம், ம். ஆப்ராங்கிற ஒரு சிங்கிங் ஸ்டைல் இருக்குன்னு நம்ம மக்களுக்கு தெரியுது. ம். ஸோ ஆப்ரா பாடுறாங்க, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எடுத்து பாடுறாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குன்னா, அத பத்தி அதுக்கான ஒரு அ இது நம்மளோட பெடஸ்டல் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியிலயோ, இல்லாட்டா மக்கள் மத்தியில இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? See now the world is in your fingertip. நீங்க வந்து என்ன ஜானர் வேணாலும் கத்துக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ம். இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப கர்நாடிக் மியூசிக் இல்ல இந்தியன் மியூசிக் சொல்றீங்க. நம்ம பொறந்த மண்ணில தான் நமக்கு இருக்கிற ஆர்டிஸ்டிக் ஃபார்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். கரெக்ட். ஸோ அது சில பேர் என்ன ஆகும்னா, வாட் யூ சே அதோட வேல்யூ நமக்கு தெரியாம நம்ம ஓகே கத்துக்கலாம்னு சொல்லி போவாங்க. பட் ஒன்ஸ் யூ டேக் இட் இன் அ வெரி சீரியஸ் நோட் அப்போ தான் தெரியும், நம்ம அந்த டைமில் அதெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணல. ம். இப்போ நம்ம சீரியஸாக எடுக்கும்போது அந்த டைம்லாம் மிஸ்யூஸ் பண்ணேன்னு நமக்கு ஒரு ஹார்ட் ஃபீலிங் இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் அ ப்ராசஸ். ஸ்டில் யூ என்ஜாய், யூ வில் ஏபிள் டு அக்வயர் நாலேஜ். அப்சல்யூட்லி. இப்போ கர்நாடிக் மியூசிக் பொறுத்த வரைக்கும் வாட் ஐ யூஷுவலி ஃபீல்ஸ் இட் இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் மியூசிக். லைக் ஃபார் மியூசிக் ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். ஸோ அந்த என்சைக்ளோபீடியாவில் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த மியூசிக் எடுத்தாலும் யூ ஹாவ் அ டெஃபினிஷன் ஃபார் தட், ஃபார் கர்நாடிக் மியூசிக். ஸோ வாட் யூ சே ஃபார் அ ஸ்கேல், இப்போ ஸ்கேல்னு சொல்லும்போது ஃபார் வி கேன் ரிலேட் ஆஸ் அ ராகம். ராகம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அதர். இது வந்து நீங்கள் மற்ற ஜானர்ஸ் எல்லாம் போகும்போது யூ கேன் ஈஸிலி கனெக்ட் வென் யுவர் ஃபண்டமெண்டல் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் கர்நாடிக் மியூசிக். உங்களால் ரிலேட் பண்ண முடியுது. கரெக்ட். அண்ட் நீங்கள் சொல்லும்போது இப்போ மனோதர்மம் இதெல்லாமே வந்து தி ஸ்பாட் கிரியேஷன். I don't think any other musical forms in the world has this what is it, spontaneity in what do you say, creating something in a larger scale. ம்ஹ்ம். இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்கும் நான் தப்பாக சொல்ல, அவங்களும் அவங்களோட க்ரியேட்டிவ் ஜோன் இருக்குது. பட் when you take a ராகம், ம். அந்த ராகம் வந்து இன்னைக்கு பாடுறதோ இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லை, நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது கலரே மாறும். ஸோ இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் தட் யூ கேன் டூ. ஸோ இது வந்து வென் யூ ஆர் கெட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் எனி ஜானர் ஆஃப் மியூசிக் அது பயன்படுத்தணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற சினாரியோவில் as I told you, you have lot of options to learn any genre of music that you want. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் கிராப் பண்ணலாம். ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து you are set into an era where Carnatic music or Hindustani music was set, and அந்த டைமில் மியூசிக் வாஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போ ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லல, பட் வெரி ஸ்ட்ராங் மியூசிக்கல் வேல்யூ வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ, வி ஆர் இன் த கோல்டன் பீரியட். ஸ்டில் வி ஆர் இன் த கோல்டன் பீரியட். யூ ஆர் ட்ரெயின்ட் இன் கர்நாடிக் மியூசிக். உங்க டீச்சர் பத்தி சொல்லுங்க. Definitely. For me, my music is them. So I'm learning under Dr. K. Krishnamar and Binny Krishnamar. ஃபேன்டாஸ்டிக். So I'm learning from my age of 16. ஓகே. ஸோ நான் 16 இயர்ஸ்லேருந்து ஐ எம் அன் இண்டிபெண்ட் பர்சன். நான் மியூசிக்காக ஐ கேம் டு சென்னை. ஐ ஸ்டார்ட் மை அகாடமிக்ஸ் இன் மியூசிக். ஸோ அந்த டைம்லேருந்து மை ஸோ அகாடமிக்ஸ் as in you were studying in KM. no, I finished my diploma in Nadaya Music College. From there I finished my undergraduation, post-graduation and MPhil in Carnatic Music in Madras University. Fantastic. So as I told you, from 16th year onwards I am under my teachers, and for me So MPhil in Carnatic yeah, music. yeah. Fantastic. So from that point onwards எனக்கு என்னன்னா for me not only குரு, எனக்கு என்னோட லைஃப்பில் அப்பா அம்மான்னு
போல்டா சொல்றதுக்கும், இல்ல அக்கா, அண்ணா அப்படின்னு சொல்றதுக்கும் ஆன 2 பேர் தான் என்னோட டீச்சர்ஸ். பிகாஸ் வெரி நைஸ். அப்பா, அம்மா விட ஜாஸ்தி நான் அவர் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் டைம். ஹவ் ஸ்வீட். So for me, my music, whatever I'm able to do in this area of music, அதெல்லாமே அவங்க கொடுத்த நாலேஜ் தான். ஐ ஸ்டில் ஃபேண்டாஸ்டிக். ரெஸ்பெக்ட் தட் அண்ட் வித் தேர் பிளெஸிங்ஸ் ஐ எம் கோயிங் இன் த ரைட் ட்ராக் ஐ ஃபீல் அண்ட் இன்னும் ஹோப் நீங்க லேர்ன் பண்றீங்களா? ஸ்டில் ஐ எம் லேர்னிங் அண்டர் தட். வெரி யா நைஸ், வெரி நைஸ். அண்ட் அவங்களோட பொண்ணு யா சிவாங்கி வந்து நீங்க அப்போ சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க. சிவாங்கி எப்படி சொல்லணும்னா மேபி ஒரு ஒரு வயசுலேருந்து பார்க்குறாங்க அப்போ அவ்வளோ. ஸோ இப்போ கூட நிறைய இடத்துல நான் சொல்ல விஷயந்தான். எனக்கு இப்போவுமே அவள் வந்து இவ்வளோ ஃபேமில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். பட் நான் பேசும்போதும் பழகும்போதெல்லாம் அந்த பொண்ணு தான், சின்ன பொண்ணு குழந்தை தான், தான். டிவா அப்படியெல்லாம் சொல்லி அந்த ஒரு ஒரு ஒடிசை ஒரு அண்ணா அந்த ஒரு ஃபீல் தான் எப்போவுமே இருக்குது. ஸோ ஐ ஒடிசை ஐ லிட்டரலி ஃபீல் ஸோ ப்ரவுட் ம். when watching her in so big heights right now. And I'm so fortunate to make her to sing the song also this time. கோல்கப்பா. Yeah, Golgappa. And she's have sang beautifully for that song also. And uh, she have sung along with Javed Ali, ஆமா. singer from ஜாவேத் அலி. yeah. இவ்ளோ பெரிய எப்படி சொல்றது? எப்படி இருந்தது அவர ரெக்கார்ட் பண்ணும்போது? Initially Javed Ali sir இந்த பிக்சரில் இல்லை. நம்ம வந்து யாரை பாட வைக்கணும்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ வந்த டைமில் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் okay, I said okay, Shivangi will be perfect for the song. Then everybody were happy with that. And so male part still was in a dilemma, யார் பாடலாம். பட் எனக்கு என்னென்னா சின்ஸ் ஐ எம் அ சிங்கர் ஐ வாஸ் ஒண்டரிங் யார் இந்த சாங்க்கு கரெக்டாக ஜஸ்டிஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் திங்கிங். ஸோ சடன்லி வென் ஐ வாஸ் டிரைவிங் த கார் ஐ ஹர்ட் த சாங் குன் ஃபயா குன் ஃப்ரம் ராக் ஸ்டார். திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகே, why can't he, and he have sung lot of songs in Tamil also, தமிழ் ஆமா. Kilimanjaro, இவருக்கு சிறகுகள் வந்து, ஆமா. and lot of songs. கரெக்ட். So I just discussed with my director and I asked him like let's have a try. So he said okay, you just try. அவரை வந்து ட்ரை பண்ணாங்க. அவருக்கு வந்து டியூன் அமுச்சு கொடுத்தாங்க. he was very happy with it. He asked me to come down to Bombay and we have recorded the song. Fantastic. It was a fantastic experience. He's a very grounded person. அவர் வந்து என்ஜாய் பண்ணி தான் பாடினாங்க. And once he have finished the recording, he just came and he have given a tight hug. அது that is the biggest thing I'm achieving for this song. So அவர் வந்து சொன்னாங்க like I was keep on what do you say tracking him எப்பயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு. And he was also in a very tight situation and still he said that okay, you come down, we'll record ன்னு சொல்லி he found out a space for me and I just went to Bombay and recorded. And what do you say, very sweet and very simple person. Very nice. Yeah, அது மாதிரி சிவாங்கி ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது? she was like she was enjoying the song, she was having It's a fun. beautiful song. Yeah, thank you. So அதுல lot of fun happened while we were recording this song. ரமான் சாரே சொல்லிட்டாரு தேன் மாதிரி வாய்ஸ்னு Yeah, சிவாங்கி. obviously, yeah. ஸோ அதனால So இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப happy and feel very proud. Yeah, அவ்வளோ ஆப்டா இருந்தது அவளோட வாய்ஸ் அதுக்கு. correct. So சூப்பர். that's what choosing a right singer is also a part. அதனால தான் சொல்கிறேன் like when I am making music I literally will think about whom to sing. அது எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க? எப்படி யோசிப்பீங்க? லைக் இவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு. இப்போ சம்டைம்ஸ் எனக்கு ரமான் சார் கிட்ட இருந்து நான் கேட்டது என்னன்னா, அவங்கள யோசிச்சு தான் அவங்க பாட்டே கம்போஸ் கம்போஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த பாட்டுலாம் வந்து ஸ்வேதா மோகன் அக்கா வச்சே யோசிச்சாங்க. யா ஸ்வேதாவுக்கு அந்த நைஸ் கொஸ்டின். ஸ்வேதாவுக்கு ஏன் யோசிச்சேன்னா அந்த டைமில் we are learning under the same teacher. ஓகே. So Shweta is very close to me also. ஸோ அப்போ என்னன்னா ஐ வாஸ் லைக் நிறைய சாங்ஸ் எல்லாம் இப்போ இனிஷியலி நம்ம ஒரு அம்மா சாங்னு யோசிக்கும்போது வி வில் பி திங்கிங் அபவுட் சித்ராமா இல்லை சுஜாதாக்கா இல்லை சுஷீலாமா அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் தே ஆல் ஹாவ் சங் என் நம்பர் ஆஃப் லல்லபீஸ் ஆர் அம்மா பாட்டு நிறைய பாடிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டைமில் ஐ வாஸ் திங்கிங் why can't Shweta sing a lullaby? Shweta இது வரைக்கும் பாடல ஒரு lullaby, so I can make her sing like that. அப்போ what happened that she came, she sang the song and she did her part very nicely. After that the song got released. No, she called me and she said that Ranjit, this is a song,
அது என்னோட லைஃப் டைம் எடுத்தா கூட ஒரு 10 என்னோட 1 to 10 நம்பர்ல அச்சச்சோ! கண்டிப்பா இதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. வெரி நைஸ். And the other biggest award was that when she got a daughter, அந்த டைம்ல இருந்து she was singing this to her. அச்சச்சோ! So ஹவ் that is the best award ஸ்வீட். that I can get. தட்ஸ் ஸ்வீட். And she have told this in a lot of interviews, a personal song of her, and she have sang the song in that occasions also. So that is the best moment for me. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து யோசிக்கிறதே வந்து ஒருத்தரோட வாய்ஸ்க்கு வந்து இதெல்லாம் இருக்கு. ஸோ இத டேப் பண்ணலாம் அப்படி யோசிப்பீங்களா? இல்ல நம்ம வந்து ஒரு சிங்கரை நம்ம சூஸ் பண்ணும்போது what will be the benefit for that singer when he or she sings the song, அதுதான் நான் பார்க்குறது. பிகாஸ் இப்போ ஒரே ஸ்டீரியோ டைப் சாங்ஸ் ஒருத்தர் பாடிட்டே இருந்துச்சுன்னா he will be labeled or she will be labeled that இவங்களால இந்த சாங் இந்த மாதிரி ஜானர் தான் பாட முடியும்னு ஒரு லேபிள் வரும். அது இல்லாமல் அவங்களால இந்த சாங் இந்த ஜானரும் பாட முடியும்னா we have to explore. ரைட். அதுக்கு நமக்கு ஒரு சாங் கிடைச்சிச்சுன்னா we will try to approach them with this type of song, and அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டியும் நம்ம பார்க்கணும். And sometimes they might be also feeling really happy that இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்கு. பாடியிருக்கோம். So கரெக்ட். that will be a big achievement for composer like me also. அப்சல்யூட்லி, Yeah. அப்சல்யூட்லி. அப்புறம் நம்ம இப்போ பேசிட்டு இருந்த மாரி நீங்க வொர்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தா, Mhm. ஜாம்பவான்களோடலாம் வொர்க் பண்ணியிருக்கீங்க. லைக் Okay. ரமான் சார். Okay. ஸோ Yeah. PS1 நீங்க சொன்ன மாரி. ஹவ் Yeah, வாஸ் yeah. தட் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? அது எந்த லாங்குவேஜஸ்ல நீங்க I sang the Tamil version only. I was a part of Devaran Atam song. So it was an unbelievable experience. ரஹ்மான் சார் இருந்தாங்க அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணுற டைமில். we were 10 male singers were there. ம். And சாங்குக்கு ஒரு மங்கி சாண்ட் மாதிரி இருக்கணும்னு ஃபர்ஸ்டே சொன்னாங்க. ஸோ he came and explained the என்ன சாண்ட்? monkey chant. monkeys chant பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதில் நீங்கள் லாஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், அதில் கடைசி வேர்ட் பலிகொடு பலிகொடு பலிகொடுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ மங்கி சாண்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க எங்களுக்கு. ஸோ அதில் வந்து he has splitted each different groups. அவங்க இந்த போர்ஷன்ஸ் பாடணும்னு சொல்லி we were recording it. But once the song came out, it was magical. இப்படியெல்லாம் நம்ம பாடணுமான்னு இருந்துச்சு. So that was really a great experience. Seriously. And when the master was there, ரெண்டு பேரும் மணி சார் was also there and ரமன் சார் was also there, and fabulous experience. Fantastic. Yeah. அதே மாதிரி கட் டு கன்னடா. Mm. KGF, Yeah, yeah. one of the biggest commercial hits of Kannada Indian industry. cinema. Yeah, Indian cinema itself. Yeah. எங்க திரும்பினாலும் it was KGF. Yeah, and அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா பக்கமும் அந்த மாதிரி ஒரு Correct. யூனோ ஓவர் த டாப் ஹீரோ, somebody who is சூப்பர் பவர்ஃபுல் அந்த மாதிரி. ஸோ எனிவே கம்மிங் டு தட் மூவிஸ், ரவி பஸ்ரு சார். ரவி பசு சார் ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி. ஐ நோ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் இன் கன்னடா இண்டஸ்ட்ரி. ஹி கேவ் மீ கால் ரேண்டம்லி. ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ தட் ஒரு சாங் ரெக்கார்டிங் இருக்கு, யூ ஜஸ்ட் கம் வித் two or three singers from Tamil industry. I called some of my friends. We went to Bangalore and we went to Ravi Basu sir studio. அப்போ Ravi Basu sir யாருன்னு கூட தெரியல. We just came there and we just thought of recording a song, அவ்வளோதான். பட் வந்து பார்த்த உடனே when the first song got recorded, அப்போ we were coming to oh, this is something very big அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் 10 days before இந்த படத்தோட டீசர் லான்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் we were not that much aware about கன்னடா இண்டஸ்ட்ரின்னு சொல்லி they showed us the teaser. We were mind blown because கன்னடா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுதா அப்படின்னு ஆயிடுச்சு. Correct. So then we started recording all the songs. Within 3 days we sang, and I was the part of Tamil, Malayalam and Hindi. Fantastic. And once this movie got released, it made sensation and it's history. ஆமா, So rest is history. yeah, rest is completely history. Yeah. Very nice, very nicely put. So the thing is, it's very difficult to see people who are sorted. People who are like, பரவாயில்ல பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், இட்ஸ் ஓகே, we can keep going, we can keep doing whatever we like அப்படிங்கிற அந்த சார்ட்டட் மென்டாலிட்டி வந்து ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸும்
அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்து நெறைய அடிகள், நெறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தாண்டி வர எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருக்கிற பீப்பிளுக்கு வந்து நெறைய இருக்கும். ஸோ அது உங்ககிட்ட ஒன் நான் பார்க்குறேன். மேஜர் பாயிண்ட் நான் சொல்லி தான் ஆகணும். அதாவது ஒரு மியூசிஷியன் ஃபார்ம் அப் ஆகுறதுக்கு அவனோட சொசைட்டி இஸ் ஆல்சோ பார்ட். ஸோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் வெல்விஷர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது தான் ஆல் த குட் திங்ஸ் வில் ஹேப்பன் ஃபார் யூ. அப்சல்யூட்லி. ஸோ அது அது அந்த அந்த கரெக்டான டைமுக்கு ஃபாலோ ஆகணும்னா யூ வில் பி கீப் ஆன் ஒர்க்கிங். அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் ஒரு நாளைக்கு சொசைட்டி வில் கெட் கம் டு நோ அபவுட் யூ, வாட் யூ வேர் அண்ட் வாட் யூ ஹேட் பிஃபோர் Yeah. அண்ட் வாட் யூ ஹேட் கம் அக்ராஸ். இதெல்லாம் தாண்டி வரும்போது பீப்புள் வில் ஸ்டார்ட் பிலீவிங் இன் யுவர் ஆர்ட் ஃபார்ம். And from there, as you said, popularity, success, luck, everything will come. எவ்ரிதிங் வில் ஃபால் இன் Yeah. பிளேஸ். பியூட்டிஃபுல்லி செட், பியூட்டிஃபுல்லி செட். ஸோ ரொம்ப சார்ட்டடா நெறைய விஷயங்கள் நீங்க இன்னைக்கு சொன்னீங்க. அண்ட் அத நீங்க அப்ளையும் பண்றீங்க உங்களோட Yeah. லைஃப்ல. ஸோ தட் இஸ் வெரி ஹியூஜ். அண்ட் தட்ஸ் சம்திங் தட் ஐ கேன் கெட் டு see as a friend, as a எப்படி சொல்றது? இன் அ கேமராடரி Yeah. ஸ்பேஸ். ஸோ thank you so much for being a part of the podcast today. Keep shining, keep shedding that light to us too. Yeah. So I that need to say a big thanks to you also because I had a great time here. thank you. And always keep supporting artists like us because with your support only, உங்கள் சப்போர்ட்டில் தான் நாங்கள் எல்லாமே எங்களோட ஜேர்னி இன்னும் பாசிட்டிவாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஐ ஹோப் திஸ் வில் கண்டினியூ டில் வி சர்வைவ். Yes, I'm hoping to continue the Yeah. podcast as well. So thank you so much for your Thank you sweet so words. much. All Yeah. the very best Thank you. for Thank you so everything. much. Yeah. I'll meet you outside the podcast. Yeah. Thank you. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்டோட இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is me, KR Soundarya, signing off from the Sai Podcast.